ஊழல் வழக்கில் பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற குவாட்டமாலா அதிபர் தன்னுடைய ஊழல் விசாரணைகளுக்கு வசதியாக அதிபர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். மத்திய அமெரிக்க நாடுதான் குவாட்டமாலா. இதன் அதிபராக கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் ஆட்டோ ஃபெரஸ் பதவி வகித்து வந்தார். இவர் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இவருக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு விலக்கு உரிமையை அந்த நாட்டு பாராளுமன்றம் ரத்து செய்தது. இதையடுத்து அவர் மீதான ஊழல் வழக்குகளை தொடர்ந்து விசாரணை நடத்த வழி பிறந்தது. இதையடுத்து அவர் கைது செய்வதற்கு பிடிவிராந்தும் பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் அவர் அதிபர் பதவியை ராஜினாமா செய்தார். தனக்கு எதிரான வழக்கை எதிர்கொள்வதற்கு வசதியாக அதிபர் ஆட்டோ ஃபெரோஸ் பதவி விலகி இருப்பதாக அவரது செய்தி தொடர்பாளர் ஜார்ஜ் ஆர்ட்ரேகோ கூறியுள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்காக ஈரானில் உளவு பார்த்து வந்த 2 பேருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையை ஈரான் நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் எகிப்தின் இறைமைக்கு குந்தகம் ஏற்படுத்தும் வகையில் அல் ஜசீரா ஊடகவியலாளர்கள் செயற்பட்டார்கள் என்று கூறி அந்த ஊடகவியலாளர்கள் 3 3 ஆண்டு சிறை தண்டனைகள் விதித்து எகிப்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்காக ஈரானில் உளவு பார்த்த 2 பேரை ஈரான் அதிகாரிகள் சிறைப்படுத்தினர். இவர்கள் மீதான விசாரணை அங்குள்ள புரட்சிகர நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. தேசிய பாதுகாப்பு குற்றங்களை விசாரித்து வரும் இந்த நீதிமன்றம் உளவு பார்த்த 2 தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இதை ஈரான் நீதித்துறை செய்தி தொடர்பாளர் கோலிம் ஹுசேன் மொசனி எஜ்ஜை வெளியிட்டார். எனினும் அந்த 2 பெயரையும் அவர் வெளியிடவில்லை. அமெரிக்காவின் வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை நிருபரான ஜேசன் பிரைசையனும் இதே குற்றத்துக்காக ஈரானில் சிறை வைக்கப்பட்டுள்ளார். ஈரானிய அமெரிக்கரான இவர் மீது கடந்த ஓராண்டாக புரட்சிகர நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து வருகிறது. எனினும் தற்போது தண்டனை விதிக்கப்பட்டவர்களில் ஜேசன் ரைசேனின் பெயர் இடம்பெற்றுள்ளதா என்பது குறித்து எதுவும் தெரியவில்லை என கோலிம் ஹுசேன் கூறியதாக வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையின் வெளிநாட்டு ஆசிரியர் ஒருவர் கூறியுள்ளார். கத்தார் நாட்டின் தோஹா நகரில் இருந்து இயங்கி வருகிறது அல் ஜசீரா தொலைக்காட்சி நிறுவனம். இந்த நிறுவனத்துக்காக எகிப்தில் பணியாற்றி வந்த 3 பத்திரிகையாளர்கள் தடை செய்யப்பட்ட சகோதரத்துவ கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு தவறான செய்திகளை பரப்பியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக முகமது ஃபாமி, ஃபாகர் முகமது, பீட்டர் கிராக்ஸ்டி ஆகிய 3 பத்திரிகையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவர்கள் மீதான வழக்கை விசாரித்த நீதிமன்றமும் முகமது ஃபாமி, பீட்டர் கிராக்ஸ்டி ஆகிய 2 பேருக்கு தலா 7 ஆண்டுகளும் ஃபாகர் முகமதுவுக்கு 10 ஆண்டுகளும் சிறை தண்டனை விதித்தது. ஆனால் மேல்முறையீட்டில் அவர்கள் மீதான தண்டனை ரத்து செய்யப்பட்டதுடன் வழக்கின் மறுவிசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. மறுவிசாரணைக்கு பின்னர் கேரோவில் உள்ள நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது. இந்த தீர்ப்பில் 3 பேருக்கும் தலா 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த அல் ஜசீரா தொலைக்காட்சி நிறுவனம், இது பத்திரிகை சுதந்திரத்தின் மீது திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல். எகிப்தின் நீதித்துறைக்கு இது ஒரு கருப்பு நாள் என்று கூறியுள்ளது. ஈராக்கில் உளவு பார்த்ததாக கூறி 4 பேரை தலைகீழாக கட்டி தொங்கவிட்டு எரித்து அதில் ருசி பார்த்திருக்கிறார்கள் ISIS தீவிரவாதிகள். இது தொடர்பான வீடியோவையும் அவர்கள் வெளியிட்டு தங்களுடைய வெறியாட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். உலகிற்கே பெரும் அச்சுறுத்தலாக உள்ள IS தீவிரவாதிகளுக்கு எதிராக அமெரிக்கா தலைமையில் உலக நாடுகள் வான்வெளி தாக்குதலை நடத்தி வருகிறது. சிரியா மற்றும் ஈராக்கில் மையம் கொண்டுள்ள தீவிரவாதிகள் தங்களிடம் சிக்குபவர்களை கொடூரமாக கொலை செய்து அது தொடர்பான வீடியோக்களை வெளியிடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். தீவிரவாதிகள் சிக்குபவர்களை தலையை வெட்டியும் தண்ணீரில் மூழ்கடித்தும் வெடிகுண்டு வைத்து வெடித்தும் கொலை செய்து வெறியாட்டம் ஆடி வருகின்றனர். இந்நிலையில் ஈராக்கில் உளவு பார்த்ததாக கூறி 4 பேரை தலைகீழாக கட்டி வைத்து IS தீவிரவாதிகள் எரித்துள்ளனர். இது தொடர்பான வீடியோவையும் வெளியிட்டுள்ளனர். ஈராக்கைச் சேர்ந்த 4 பேரை கம்பியில் தலைகீழாக கட்டி வைத்து அவர்களுக்கு கீழே பெட்ரோல் ஊற்றப்படுகிறது. பெட்ரோல் குறிப்பிட்ட தூரம் வரையில் ஊற்றப்படுகிறது. பின்னர் ஒரு முனையில் தீ வைக்கப்படுகிறது. தீ தங்கள் அருகே வரும் கொடூரமான காட்சியை தலைகீழாக தொங்குபவர்கள் பார்க்கும் விதமாக செய்யப்படுகிறது. பின்னர் தீ தலைகீழாக தொங்குபவர்களை அடைகிறது. அவர்கள் உயிருடன் எரிக்கப்படுகின்றனர். கொலை செய்யப்பட்டவர்களுக்கு செம்மஞ்சள் நிற ஆடை உடுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான வீடியோக்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொடூரமானது ஈராக்கில் சமீபத்தில் IS தீவிரவாதிகள் வசம் சிக்கிய அன்பர் மாகாணத்தில் நடந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ISIS தீவிரவாதிகள் மீது ஒரு கடுமையான குற்றச்சாட்டு இருக்கிறது. அதுதான் கிறிஸ்டியன் மற்றும் யாஷ்டி இன பெண்களை கைது செய்து அவர்களை சிறைப்பிடித்து அவர்களை செக்ஸ் அடிமைகளாக விற்கும் நடவடிக்கையில் ISIS தீவிரவாதிகள் ஈடுபடுகிறார்கள் என்பதுதான் அந்த குற்றச்சாட்டு. இப்பொழுது அங்கிருந்து தப்பி வந்த ஒரு பெண் ISIS தீவிரவாதிகள் என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்பதை பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். IS தீவிரவாதிகள் சர்வதேச சந்தைகளில் கிறிஸ்டியன் மற்றும் யாஷ்டியின பெண்களை செக்ஸ் அடிமைகளாக விற்று வருகின்றனர். ஜீனட் என்ற பெண் இஸ்லாமிய அரசு ஜிஹாதிகளிடம் பிடிபட்டு 3 மாதம் கைதியாக இருந்தார். ஒரு கட்டத்தில் அவர் தீவிரவாதிகளின் பிடியில் இருந்து தப்பினார். அவர் தனக்கு ஏற்பட்ட சோதனைகள் குறித்து ஒரு புத்தகம் எழுதியுள்ளார். இது பாரிஸில் வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்டது. இதற்கு ஜீனனுக்கு பிரெஞ்சு பத்திரிகையாளர்
தியலி ஒப்பரலை உதவி செய்துள்ளார். IS தீவிரவாதிகள் யாஷ்டியின சிறுபான்மையினர் வாழும் வடக்கு பகுதியில் அந்த பெண்ணை கைது செய்துள்ளனர். ஜீனன் 2 மனிதர்களால் பல்வேறு இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். அவர்கள் மதகுரு மற்றும் ஒரு போலீஸ்காரர் ஆவார்கள். மற்ற யாஷ்டியின கைதிகள் வீடுகளில் அடைக்கப்பட்டிருந்தனர். தன்னை அவர்கள் மதம் மாறுமாறு கூறி கொடுமைப்படுத்தினர். நான் மறுத்தபோது அவர்கள் என்னை அடித்தனர். வெயிலில் என்னை இரும்பு சங்கிலி கொண்டு கட்டி போட்டனர். செத்த எலி கிடந்த தண்ணீரை என்னை குடிக்குமாறு கூறினர். சில சமயம் அவர்கள் எனக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுப்பதாக பயமுறுத்தினர். அவர்கள் மனிதர்களே அல்ல, அவர்கள் மரணமடையச் செய்வதற்கும் கொலை செய்வது குறித்தும் மட்டுமே இருக்கின்றனர். தொடர்ந்து அவர்கள் போதை மருந்தை பயன்படுத்தினர். அவர்கள் ஒவ்வொருவரையும் எதிரியாக கருதி பழிவாங்க எண்ணினர். ஒரு நாள் இஸ்லாமிய அரசு இந்த உலகத்தை ஆட்சி செய்யும் என கூறினர். ஜீனன் புத்தகத்தில் மொசூல் நகரில் நூற்றுக்கணக்கான பெண்கள் பெரிய வீடுகளில் அடைத்து வைக்கப்பட்டிருந்ததாக அவர் கூறியுள்ளார். எங்கள் பின்புறம் கிள்ளியும் எங்களை கேலி செய்து சிரித்து அவர்களுக்கிடையில் நாங்கள் விநியோகிக்கப்பட்டோம். அவர்களுக்கிடையில் டேஷஸ்லேவ் என எங்களை அரபியில் சுருக்கமாக அழைத்தனர் என ஜீனன் அதில் எழுதியுள்ளார். எங்களை விற்பனை செய்யும் போது ஒருவன் இவளுக்கு பெரிய மார்பகங்களாக உள்ளது, ஆனால் எனக்கு நீலநிற கண்களை உடைய வெள்ளை தோலுடைய யாஷ்டி பெண் தான் வேண்டும். அவர்கள்தான் அழகாக இருப்பார்கள். அதற்காக நான் என்ன விலையையும் கொடுக்க தயாராக இருப்பதாக ஒரு தீவிரவாதி கூறியதாக எழுதியுள்ளார். அடிமை சந்தைகளில் பெண்களை வாங்குவதற்கு ஈராக்கியர், சிரியன்ஸ், மேற்கத்தியவர்கள் என பலர் இருந்தனர். சிறந்த அழகுடைய பெண்களை அந்த பெண்ணின் உரிமையாளர் அல்லது வளைகுடா நாடுகளில் உள்ள பணக்காரர்கள் முன்பதிவு செய்து வைத்து விடுவர். பெண்கள் கால்நடைகளைப் போல் விற்கப்பட்டனர் என எழுதியுள்ளார். நான் எனது அழகியை உங்களின் பெரோட்டா துப்பாக்கிக்காக உங்களிடம் கொடுக்கிறேன். நீங்கள் விரும்பினால் 133 யூரோ அல்லது தினாராக வழங்கலாம் என ஒரு வியாபாரி கூறினார். 2 முறை விற்கப்பட்ட ஜீனன் ஒருமுறை தனது அருகே தனது உரிமையாளர்கள் இருவரும் பேசிக்கொண்டதை கேட்டுள்ளார். அவர்கள் பேசிக்கொண்டதை ஜீனன் அந்த புத்தகத்தில் விவரித்துள்ளார். முன்னாள் கிரிக்கெட் வீரர் வினோத் கம்ப்ளி, அதே நேரம் அவருடைய மனைவி ஆகியோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தன்னுடைய வீட்டில் வேலை செய்த பெண்ணை கொடுமை செய்தமைதான் இதற்கு காரணம். வினோத் கம்ப்ளி வீட்டில் வேலை செய்து வரும் பெண்ணை தாக்கிய விவகாரம் தொடர்பாக அவர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வீட்டு வேலை செய்து வரும் பெண் சம்பள பணத்தை கேட்டபோது அவரை இருவரும் தாக்கியுள்ளனர் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வேலைக்கார பெண்ணை 3 நாட்கள் வீட்டில் அடைத்து வைத்துள்ளனர் என்றும் கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண் வீட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டதும் இங்கு வந்துவிடக் கூடாது என்று விரட்டப்பட்டுள்ளார். வீட்டு வேலைக்கார பெண்ணுக்கு 2 வருடங்கள் சம்பள பணம் கொடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் வினோத் கம்ப்ளியின் வீட்டில் தங்கியிருந்து சுமார் 2 வருடங்கள் வேலை செய்து வந்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின்படி கிரிக்கெட் வீரர் கம்ப்ளி மற்றும் அவரது மனைவி ஆண்ட்ரியாவுக்கு எதிராக இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 342, 504, 506 மற்றும் 34 ஆகியவற்றின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தாய்லாந்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பொன்றில் 20 பேர் பலியான சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த குண்டுவெடிப்பை நடத்திய முக்கிய குற்றவாளியை தேடி போலீசார் வலைவிரித்திருந்தார்கள். இவரை கைது செய்வது கடினம் என்றெல்லாம் கூறப்பட்டது. ஆனாலும் இப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட நபர் துருக்கி நாட்டைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்து நாட்டின் தலைநகர் பேங்காக்கில் உள்ள இந்து கோவிலில் கடந்த 17ஆம் தேதி சக்தி வாய்ந்த குண்டு வெடித்தது. இதில் 20 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சம்பவத்தின் போது பயணிகள் பயன்படுத்துகிற ஒரு பையை ஒரு நபர் வைத்துவிட்டு சென்றதை ரகசிய கண்காணிப்பு கேமரா பதிவு செய்திருந்தது. அந்த நபர்தான் முக்கிய குற்றவாளி. அவன்தான் குண்டுவெடிப்பை நடத்தியிருக்க வேண்டும் என்று போலீஸ் கருதி அவரது உருவப்படத்தை வெளியிட்டு தேடி வந்தது. இருப்பினும் இந்த வழக்கில் போலீசார் துப்பு துலக்க முடியாமல் திணறி வந்தமை கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அந்த உருவப்படத்துடன் ஒத்த நபர் ஒருவர் அங்கு நாங்சோக் மாவட்டத்தில் சோய்ஸ்வாம் சாம்பன் என்ற இடத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் காணப்படுவதாக போலீசுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து 100 போலீசார் ராணுவ வீரர்களை கொண்ட கூட்டுப்படை அந்த அடுக்குமாடி குடியிருப்பை சுற்றி வளைத்து அந்த நபரை கைது செய்தது. அந்த வீட்டிலிருந்து வெடிகுண்டு தயாரிப்பதற்கான ஏராளமான மூலப்பொருட்கள் சிக்கின. குறிப்பாக அங்கிருந்து 0.5 சென்டிமீட்டர் அளவிலான பால் பேருங்குகளை கைப்பற்றினர். இந்த பால் பேருங்குகள் குண்டுவெடிப்பு நடந்த இடத்தில் சேகரிக்கப்பட்ட பால் பேருங்குகளுடன் ஒத்துப்போவதாக தகவல்கள் கூறுகின்றன. கைது செய்யப்பட்ட நபரின் பெயர் ஆதம் கராத்தக் என்றும் துருக்கி நாட்டின் இஸ்தான்புல் நகரைச் சேர்ந்தவன் என்றும் முதல்கட்ட தகவல்கள் கூறுகின்றன. இந்த குண்டுவெடிப்பில் துருக்கியைச் சேர்ந்த கிரே ஆல்ஸ், அதாவது சாம்பல் ஓநாய்கள் என்ற தீவிரவாத குழுவுக்கு தொடர்பு இருக்கலாம் என்று பாதுகாப்பு ஆய்வு நிறுவனம் ஒன்று சந்தேகத்தை எழுப்பியிருந்தது. தாய்லாந்தில் இருந்து 109 உய்கிரேனத்தவரை சீனாவுக்கு நாடு கடத்தியதால் அதற்கு பழிவாங்கும் விதத்தில் இந்த குண்டுவெடிப்பு நடத்தப்பட்டிருக்கலாம் என அந்த நிறுவனம் கூறியிருந்தது. இந்த நிலையில் தான் துருக்கியைச் சேர்ந்த ஆதம் கைது செய்யப்பட்டுள்ளான். அவனிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணை முடிவில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
அல்-கைதா இயக்கத்தின் தலைவர் ஒசாமா பின் லேடன் இன்னும் உயிருடன் இருக்கிறார் என அமெரிக்காவின் எதிரியான அமெரிக்காவின் உளவு நடவடிக்கைகளை உலகுக்கு அம்பலப்படுத்திய எட்வர்ட் ஸ்னோடன் ஒரு புதிய பரபரப்பு தகவலை வெளியிட்டிருக்கிறார். அல்-கைதா தீவிரவாத இயக்கத்தை தோற்றுவித்து அமெரிக்காவுக்கு பெரும் சவாலாக திகழ்ந்தவர் ஒசாமா பின் லேடன். இந்த இயக்கத்தின் தற்கொலைப்படை தீவிரவாதிகள் அமெரிக்காவில் பயணிகள் விமானங்களை கடத்திச் சென்று நியூயார்க் நகரின் 110 மாடி இரட்டை கோபுரங்களை 2001 செப்டம்பர் 11 தகர்த்ததாக அமெரிக்கா கூறுகிறது. இதில் 3000க்கும் மேற்பட்டோர் பலியானார்கள். இதையடுத்து அவரை தீவிரமாக தேடி வந்த அமெரிக்க ராணுவம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பாகிஸ்தானில் பதுங்கியிருப்பதை உறுதி செய்தது. அவர் வசித்து வந்த அபோட்டாபாத் நகர வீட்டுக்குள் 2011 மே மாதம் 2 புகுந்து அதிரடி தாக்குதல் நடத்தி அவரை சுட்டுக் கொண்டது. பின்னர் பின் லேடனின் உடல் கடலில் வீசப்பட்டதாக அமெரிக்கா கூறியது. இந்த நிலையில் பின் லேடன் சாகவில்லை, அமெரிக்க உளவுத்துறையின் பாதுகாப்பில் பத்திரமாக வாழ்கிறார் என பரபரப்பு தகவலை அமெரிக்க உளவு அமைப்பான CIA-வின் முன்னாள் ஒப்பந்ததாரர் எட்வர்ட் ஸ்னோடன் வெளியிட்டிருக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க பாதுகாப்புத்துறையின் ரகசியங்களை வெளியிட்டு அதிர்ச்சி அளித்த எட்வர்ட் ஸ்னோடன் அமெரிக்காவின் கைது நடவடிக்கைக்கு பயந்து தற்போது ரஷ்யாவில் வசித்து வருகிறார். அவர் ரஷ்ய இணையதளம் ஒன்றில் பின் லேடன் குறித்து அளித்த பேட்டி வருமாறு: ஒசாமா பின் லேடன் இன்னும் உயிருடன் இருக்கிறார். அவர் அமைதியாகவும் சொகுசாகவும் வாழ்கிறார் என்பதற்கான ஆதாரங்கள் என்னிடம் உள்ளன. அவர் CIA-வின் பாதுகாப்பில் சில காலம் பஹாமாஸ் நாட்டில் வசித்தார். அப்போது அவருடைய மாதச் செலவுக்கு 60 லட்சம் ரூபாய், அதாவது $1,00,000 அப்போது அவருடைய மாதச் செலவுக்கு $1,00,000 நிதியுதவி அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த பணம் சில தொழிலதிபர்கள் மற்றும் அமைப்புகள் மூலம் பஹாமாஸ் தலைநகர் நசாவில் உள்ள அவருடைய வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக அனுப்பி வைக்கப்பட்டு வந்தது. எனினும் தற்போது பின் லேடன் எங்கே இருக்கிறார் என்பதை என்னால் உறுதியாக கூற இயலாது. அதே நேரம் அவருடைய மாதச் செலவுக்கு தொடர்ந்து பணம் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. 2013 முதல் அவர் தனது 5 மனைவிகள் மற்றும் ஏராளமான குழந்தைகளுடன் அமெரிக்க உளவுத்துறையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறார். பின் லேடன் முதலில் தனது குடும்பத்தினருடன் பலத்த பாதுகாப்புடன் பஹாமாஸ் நாட்டில் உள்ள ரகசிய இடத்துக்குத்தான் கொண்டு செல்லப்பட்டார். அவரை கொன்றுவிட்டதாக அமெரிக்கா நாடகம் ஆடி வருகிறது. இதற்கு பாகிஸ்தான் ரகசிய சேவைத்துறையும் உடந்தையாக இருக்கிறது. தாக்குதலில் பலியானதாக கூறப்படும் பின் லேடனின் உடலை யாரிடமும் அமெரிக்கா காண்பிக்கவில்லை. இதை பயன்படுத்தி பின் லேடனை தலைமறைவாக்கிவிட்டனர். அவர் இறந்துவிட்டார் என்ற தகவலை பரப்பினால் அவரை யாரும் தேட மாட்டார்கள். பின் லேடன் இறந்ததை நம்பிவிடுவார்கள் என்பதற்காகவே இந்த நாடகத்தை நடத்துகின்றனர். தற்போது பின் லேடன் தாடி இல்லாமல் ராணுவ உடையில் இருப்பதால் அவரை யாராலும் அடையாளம் காண முடியவில்லை. பின் லேடன் உயிருடன் இருப்பதற்கான பல்வேறு ஆதாரங்கள் மற்றும் அவருக்கு அமெரிக்கா உதவி வருவதற்கான ஆதாரங்கள் அடங்கிய புத்தகத்தை இந்த மாதம் வெளியிடுவேன், இவ்வாறு அவர் கூறியிருக்கிறார். பின் லேடன் உயிருடன் இருப்பதாக கூறப்படும் தகவல் நம்ப முடியாத ஒன்றாக இருந்தாலும் கூட எட்வர்ட் ஸ்னோடன் அமெரிக்க பாதுகாப்புத்துறையின் ரகசியங்களை அம்பலப்படுத்தியவர் என்பதால் தற்போது அவர் வெளியிட்டிருக்கும் தகவல் உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகிறது. ஒற்றைக்கண் முல்லா உமர் அல்லது தாலிபான் இயக்கத்தின் தலைவர் முல்லா உமர் 2-3 ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்டதாகவும், ஆனால் இந்த தகவலை தாலிபான் இயக்கம் மறுத்துவிட்டதாகவும் ஒரு புதிய தகவல் கசிந்திருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் இரும்பு கரம் கொண்டு ஆட்சி நடத்தி வந்தவர் தாலிபான் தலைவர் ஒற்றைக்கண் முல்லா உமர். நியூயார்க் உலக வர்த்தக மையம், அமெரிக்க ராணுவ தலைமையகம், பென்டகன் ஆகியவற்றின் மீது விமானங்களை மோதி தாக்குதல் நடத்திய அல்-கைதா தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் தந்ததற்காக ஆப்கானிஸ்தான் மீது அமெரிக்கா போர் தொடுத்து முல்லா உமரின் ஆட்சிக்கு முடிவு கட்டியது. ஆப்கானிஸ்தானில் 2001 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் முல்லா உமர் வெளியே தோன்றவில்லை. அவர் இறந்துவிட்டதாகவும் உயிரோடு இருப்பதாகவும் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் வெளியாகி வந்தன. இந்த நிலையில் முல்லா உமர் 2-3 ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்டதாக பிபிசி நிறுவனம் திடீரென செய்தி வெளியிட்டது. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் இது குறித்த மேல் விவரங்களோ அதிகாரப்பூர்வ தகவல்களோ வெளியாகவில்லை. இதனை ஆப்கானிஸ்தான் அரசு உறுதி செய்தது. இருப்பினும் பாகிஸ்தான் எங்களது நாட்டில் முல்லா உமர் மரணமடையவில்லை என்று கூறியது மீண்டும் குழப்பம் நீடித்தது. தாலிபான் தீவிரவாத இயக்கத்திலிருந்தும் முல்லா உமர் மரணமடைந்து விட்டார் என்றும் இல்லை என்றும் மாறுபட்ட தகவல்களே வெளியாகியது. இந்த நிலையில் தாலிபான் தலைவர் ஒற்றைக்கண் முல்லா உமர் 2013 இறந்துவிட்டார் என்றும் அவரது மரணத்தை 2 ஆண்டுகளாக தாலிபான் தீவிரவாத இயக்கம் மறைத்து வைத்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உமரின் மரணத்தை கடந்த ஜூலை மாதம் 30 அதிகாரப்பூர்வமாக அறிவித்த தாலிபான்கள் புதிய தலைவராக முல்லா அக்தர் மன்சூர் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் அறிவித்தனர். ஆனால் முகமது உமர் கடந்த 2013 ஏப்ரல் 23 உயிரிழந்ததாக தற்போதைய தலைவர் மன்சூரின் சுயசரிதையில் கூறப்பட்டுள்ளது. உமர் மறைந்ததும் தாலிபானின் முக்கிய தலைவர்கள் சிலர் கூடி இந்த தகவலை குறைந்தது 2 ஆண்டுகளுக்காவது ரகசியமாக வைக்க முடிவு செய்துள்ளனர். இதற்கு முக்கிய காரணம் ஆப்கானில் முகாமிட்டிருந்த நேட்டோ படைகள் 2014 இறுதியில் தங்கள் படைகளை வாபஸ் பெறுவதாக அறிவித்திருந்தனர். எனவே 2013 தாலிபான்களுக்கு முக்கிய ஆண்டாக அமையும் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. தற்போதைய தலைமையின் மீது உமரின் மகன் மற்றும் சகோதரர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. மேலும் IS தீவிரவாதிகளின் ஆதிக்கமும் ஆப்கானில் பரவி வருவதால் உமரின் மரணத்தை அறிவித்து புதிய தலைமையை அறிவிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. தரை துடைப்பதை பயன்படுத்தி சிறுமி ஒருவரை காப்பாற்றி ஒரு வாலிபர் ஹீரோவாகி இருக்கிறார்.
சீனாவில் உள்ள ஷாங்டாங் மாகாணத்தைச் சேர்ந்த வயோமிங் நகரில் வாங் என்ற வாலிபர் வசித்து வருகிறார். இவர் தனது வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது பக்கத்து வீட்டில் இருந்து சிறுமியின் அழுகுரல் சத்தம் கேட்டதை இவர் சென்று பார்த்தபோது அடுக்குமாடி குடியிருப்பின் 4வது மாடியின் ஜன்னலில் ஒரு சிறுமியின் தலை மாட்டிக்கொண்டிருப்பதும் அதனால் சிறுமி அழுவதும் தெரிய வந்ததை உடனடியாக வாங் சிறுமியை காப்பாற்றச் சென்றார். வீட்டில் வைத்திருந்த தரை துடைக்க பயன்படுத்தப்படும் துடைப்பம் இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு அவரது வீட்டின் ஜன்னலின் வெளியே நின்று கொண்டு அங்கிருந்து தாங்கிக் கொண்டிருந்த சிறுமியை பிடித்துக் கொண்டார். பின்னர் குழந்தையை மெதுவாக மேலே தூக்கி காப்பாற்றினார். இந்த காட்சி அங்கு பக்கத்து வீட்டில் இருக்கும் CCTV கேமராவில் வீடியோவாக பதிவாகியுள்ளது. தற்போது இதனை யூடியூபிலும் வெளியிட்டுள்ளனர். சிறுமியின் உயிரை காப்பாற்றிய வாங்கின் துணிச்சலான செயலை பலர் பாராட்டியுள்ளனர். சில ஆசிரியர்கள் மாணவர்களை கடிந்து கொள்வதுண்டு. அதனை சவாலாக ஏற்று ஒரு மாணவன் ஜெயித்திருக்கிறான். ஆனால் பட்டமளிப்பு விழாவில் அந்த மாணவன் செய்த காரியத்தை நீங்களும் பாருங்கள். ஜோர்தான் நாட்டில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டப்படிப்பு படித்த மாணவர்களுக்கு பட்டம் வழங்கும் விழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மாணவர்கள் வரிசையாக நின்று முக்கிய பிரமுகரிடம் பட்டம் வாங்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது பட்டம் வாங்க வந்த ஜோர்தான் மாணவன் ஒருவர் பார்வையாளர்கள் வரிசையில் அமர்ந்திருந்த தனது ஆசிரியர் முகத்தில் துப்பினான். தற்போது இந்த வீடியோ சமூக இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதுகுறித்து மாணவன் கூறும்போது, அந்த ஆசிரியர் என்னிடம் சவால் விட்டிருந்தார். பட்டமளிப்பின் போது நீ பட்டம் வாங்கினால் எனது முகத்தில் துப்பிவிட்டு பெற்றுக்கொள் என கூறியிருந்தார். அதுபோல் நான் செய்தேன் என கூறினார். பல்கலைக்கழக நிர்வாகம் தற்போது அந்த மாணவரின் இளங்கலை பட்டம் வழங்குவதை நிறுத்தி வைக்க முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து உயர் கல்வித்துறை அமைச்சகத்துக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில சமூக ஊடகங்களில் அவரது நடவடிக்கைகள் அவர் ஒரு பரிதாபத்திற்குரியவராக இருக்கக்கூடும் என்பதை காட்டுகின்றன என கூறப்பட்டுள்ளது. காரின் சக்கரம் ஒன்றுக்குள் சிக்கி ஒரு 11 மாத குழந்தை உயிர் பிழைத்த அதிசயமும் இடம்பெற்றிருக்கிறது. தென்கிழக்கு சீனாவின் ஃபுஜியான் மாகாணம் ஜின்ஜா நகரில் வீதியோரம் தனது 11 மாத குழந்தையுடன் ஒரு பெண் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த குழந்தையை நிறுத்தி உடையை சரி செய்து கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக ஒரு வேன் வந்தது. வேன் சாரதி குழந்தை இருந்த திசை நோக்கி வந்து வேனை திருப்பினார். இதில் குழந்தை காருக்கிடையில் சிக்கிக் கொண்டதால் சாரதி வேறு வண்டியை நிறுத்திவிட்டார். இதனால் காரின் சக்கரத்துக்கு அடியில் குழந்தை சிக்கிக் கொண்டதை உடனடியாக அக்கம் பக்கம் நின்றவர்கள் வேனை தூக்கி குழந்தையை காப்பாற்றினர். உடனடியாக குழந்தையின் தாயார் குழந்தையை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். இந்த காட்சிகள் அனைத்தும் CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. தற்போது இந்த வீடியோவும் வைரலாக இணையதளங்களில் பரவி வருகிறது. சவுதி அரேபியாவில் இருக்கின்ற புனித கௌபாவை தரிசிப்பதற்காக வேண்டி எலக்ட்ரானிக் ஸ்கர்டின் போர்டை பயன்படுத்திய மனிதர். சவுதி அரேபியாவில் உள்ள மக்கா நகரில் அமைந்துள்ளது புனித கௌபா. உலகிலேயே இது மிகப்பெரிய பள்ளிவாசலாகும். இது காபத்துல்லா எனவும் அழைக்கப்படும். உலக இஸ்லாமியர்களின் முதன்மையான இறைவணக்க ஸ்தலம் இதுவாகும். கௌபா இருக்கும் திசையை உலகின் அனைத்து இஸ்லாமியர்களின் தொழுகை திசையுமாகும். இந்த கௌபாவை முஸ்லிம்கள் சுற்றி வந்து தவாப் செய்கின்றனர். ஹஜ் அல்லது உம்ரா செய்பவர்கள் கௌபாவை 7 தடவைகள் சுற்றுவதன் மூலமே தவாஃப் எனும் வணக்கம் நிறைவடைகிறது. இந்த தவாஃப் எனப்படும் நிகழ்வுக்கு ஒருவர் எலக்ட்ரானிக் ஸ்கர்ட்டிங் போர்டை பயன்படுத்தியுள்ளார். இந்த வீடியோ சமூக இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. வேகமாக இந்த நிகழ்வு முதல் முறையாக நடைபெற்றுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த வீடியோ குறித்து சமூக இணையதளங்களில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளன. உடல் ஊனமுற்ற ஒருவர் இவ்வாறு இதை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. தவாப் செய்ய முதியவர்கள் வீல் சேரை பயன்படுத்துவர், அதுபோல் அவர் தவாப் செய்ய முதியவர்கள் சக்கர நாற்காலியை பயன்படுத்துவர், அதுபோல் அவர் இதை பயன்படுத்தி உள்ளார் என அரப் நியூஸ் தகவல் வெளியிட்டுள்ளது. இதை நெட்டிசன்கள் விமர்சித்துள்ளனர். சவுதி அரேபியாவின் சில சமூக வலைத்தள பயனாளர்கள் பெரிய பள்ளிவாசலுக்குள் மின்சார சாதனங்கள் பயன்படுத்துவதை தடை செய்ய வேண்டும் என கோரியுள்ளனர். ஒவ்வொரு சமயத்தினரின் கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையிலும் அதிசயங்கள் இடம்பெறுவது உண்டு. அது பொருட்களாக இருந்தாலும் சரி, இடங்களாக இருந்தாலும் சரி, இதனை பல்வேறு கோணங்களில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம், பல்வேறு வடிவங்களில் பார்த்திருக்கின்றோம். இந்த நிலையில் ஐஸ்லாந்தைச் சேர்ந்த ஒருவர் முட்டை வாங்கச் சென்றிருக்கின்றார். அந்த முட்டையில் அல்லாஹ் என எழுதிய அரேபிய மொழி அடையாளம் இருந்திருக்கிறது. ஐஸ்லாந்தைச் சேர்ந்தவர் அனிஷா ஜூசப், இவரது கணவர் ஃபாரித். இவர்கள் கேக் செய்வதற்காக முட்டை ஒன்றை விலை கொடுத்து வாங்கினர். முட்டையை வீட்டுக்கு எடுத்து வந்து பார்க்கும்போது முட்டையின் மேல்புறத்தில் அல்லாஹ் என்ற அரபிய எழுத்தின் வடிவம் தெரிந்தது. இது குறித்து அனிஷா கூறும்போது, நாங்கள் அதிசயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, இது யாராலும் முட்டையில் செதுக்கப்படவில்லை. இந்த அடையாளம் இது ஒரு சுத்தமான இதயமாக அனைத்து முஸ்லிம்களையும் மன்னித்ததன் அடையாளமாக தெரிகிறது என கூறினார். இந்த அடையாளம் உலக சமாதானத்துக்கு அழைப்பு விடப்பட்டிருப்பதாக அனிஷா நினைக்கிறார். இது குறித்து ஃபாரித் கூறும்போது, சூரிய ஒளியில் அந்த அடையாளத்தை பார்த்தபோது எனக்கு மெய் சிலிர்த்தது. இதனை பத்திரமாக ஒரு கண்ணாடி பெட்டிக்குள் பார்வைக்கு வைப்பேன். விரும்புபவர்கள் பார்த்து செல்லலாம். நான் எப்போதும் இந்த முட்டையை பாதுகாத்து வருவேன் என கூறினார். இத்துடன் இந்த வாரத்தின் 7ஆம் நாள் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. தயாரிப்பில் உதவிய ஜனநாயகன் ரியாஸ் ஆகியோருக்கு நன்றி கூறி இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.